செங்கமல பைம்போதுங்கிறார். கார்மலர்ங்கிறது கருப்பு குவளை, செங்கமல பைம்போது தாமரை. இது தாமரை குளம் தான், ஆனா இது ரெண்டும் இதுல இருக்கு. இது சிவனுடைய கோயில் தான், ஆனா இதுல அம்பாளும் இருக்கா, சேர்ந்துதான் இருக்கா. இங்க இந்த மலர்ல இந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து இருப்பது போல எங்களுடைய கருப்பியும் உங்களுடைய சிவப்பனும் சேர்ந்து இருக்கிறார்கள். அதுவும் அந்த இயற்கையை வர்ணிக்கும் போது நமக்கு இந்த காட்சி நமக்கு கிடைக்கிறது. பங்கைய பூம்புனல் பொழுது தாமரை குளம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கம் குறுகினத்தால் அப்படிங்கிறார். அதோ கையில் வளையர் கூட்டமா, மொத்த வளையெல்லாம் போடுறது கிடையாது, கலகலன்ட்டு வச்சிருக்காங்க அப்படி. அது ஒண்ணு. இன்னொன்னு, அங்கம் குறுகினத்தாலும் பொழுது நீர் பறவைகள் இருக்கும். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கஞ்சிலம்பச் சிலம்பு கலந்தார்ப்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் இல்ல, குளிர் வணக்கம்னு சொல்லலாம். ஏன்னா மார்கழியினுடைய நடு பகுதியில நம்ம கிட்டத்தட்ட சேர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு 13ஆம் நாள், அதுவும் நடு குளத்துல இருக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இந்த பாடலை, இதனுடைய முழுமையான அர்த்தத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பாட்டை யோசிச்ச உடனே என் மனசுக்குள்ள வரக்கூடியது எங்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் ஓவியங்கள் தான் எனக்கு நினைவுக்கு வரும். சமண முனிவர்கள் அங்கே வாழ்ந்து அவர்கள் நிறைய அங்க பள்ளிகள் நடத்திய அதற்கான சான்றுகள்லாம் இருக்கு, வரலாற்று சான்றுகள். அங்க இயற்கை தாவரங்களுடைய நிறமிகளை வச்சு அவங்க வரைந்த ஓவியம் ஒண்ணு உண்டு. ஒரு மண்டபம் ஒண்ணு இருக்கும், கல் மண்டபத்தினுடைய மேல் விதானத்துல வரைஞ்சிருப்பாங்க. அந்த காட்சி முழுக்கவே ஒரு குளத்தினுடைய காட்சி தான். சின்ன வயசுல பாத்திருக்கீங்களோ? இப்பவும் பாப்பேன். நீங்க உள்ள போய் சொல்றத பார்த்தா சின்ன வயசுலயே பாத்திருக்கீங்க போல. உண்மைதான். ஏன்னா சின்ன வயதுல பார்க்கிற போது அந்த ஓவியத்தினுடைய வியப்பு, எப்படி இப்படி வரைஞ்சாங்க, தலகுப்புற நின்று வரைஞ்சாங்களா, இவ்வளவுதான் யோசிக்க தோணிது. ஆனா இப்போ இது திருவம்பாவை பாட்டினுடைய அந்த வடிவத்தை அப்படியே அதுல அவர்கள் வரைந்திருப்பதை என்னால பார்க்க முடிகிறது. அதுல முழுக்க இந்த பொய்கையினுடைய காட்சி, நிறைய மலர்கள் இருக்கும், தாமரை, அல்லி, குவளை எல்லாமே இருக்கும். அதுல ஆண்கள் பெண்கள் நீராடக்கூடிய காட்சிகளும் இருக்கும், நிறைய கொடிகள் அப்படி போயிட்டே இருக்கிற மாதிரி. அந்த குளத்தினுடைய அந்த காட்சியும் இந்த பாடலுடைய காட்சியும் எனக்கு ஒப்புமையாக தான் தோன்றுகிறது. போய் பார்த்தவர்களுக்கு அது ஒப்புமை வருங்கிறதுக்காக சொல்றேன். இதுல என்னன்னா, அங்க குவளை மலர்கள் இருக்கான், நிறைய செங்க பூக்கள் இருக்கு, தாமரை மலர்கள் இருக்கு. அந்த பூக்களை எல்லாம் கொடியோட ஒண்ணுக்கொண்ணு பின்னி கொண்டு இருக்கிறது. அது மட்டுமா இருக்குன்னா, அரவங்களும் பாம்புகளும் இருக்கு. இந்த பாம்பெல்லாம் ஒண்ணுக்கொண்ணு அப்படியே பின்னி பிணைந்து கொண்டு இருக்கிறது. நிறைய மக்கள் அங்கே தங்களுடைய உடல் அழுக்குகளை போக்குவதற்காக வருகிறார்கள். ஆனால் அது உடல் அழுக்கு அல்ல. அந்த பொய்கைக்குள்ள, அந்த குளத்துக்குள்ள இருக்கக்கூடிய காட்சி அப்படியே அம்பிகையும் அப்பனும் 2 பேரும் சேர்ந்த மாதிரியே இருக்குன்னு மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லுகிறார். அதுல இந்த கோதாட்டுவது அப்படிங்கிற அந்த சொல்லு இருக்கிறது இல்லையா, எல்லார்கிட்டையும் தவறு இருக்கும், நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட் அந்த மாதிரி. ஆனால் அதை எவ்வளவு சீக்கிரமாக உணர்ந்து அதை நம்மிடமிருந்து நீக்கிக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இறை அனுபவத்திற்குள்ளே செல்லலாம் என்கின்ற ஒரு வழிமுறையை நமக்கு இதிலே காட்டுகிறார் என்று நினைக்கிறேன். அற்புதம். முதல்ல இந்த பாட்டு பாரதி, நீராடிக்கொண்டே அவர்கள் பாடுகிறார். அந்த காட்சியே எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பார்த்தாலே, இந்த பெண்கள் எல்லாம் சிவநகரியில சிவநினைப்புல இருந்து நீராடிக்கொண்டே பாடிக்கொண்டே நீராடி கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில அழகுங்கிறது இந்த கான்ட்ராஸ்ட்ன்றது முரண்பாடு கிடையாது. ஒரு நிறம் எப்போ அழகா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு நிறம் சேரும்போது தான் அது அழகா இருக்கு. மாக்கோலம் போட்டா, மாக்கோலம் மட்டும் நம்ம எவ்வளவு விசாலமா போட்டாலும் அதுல நடுவுல கொஞ்சம் செம்மண் வச்சோன்னு வைங்க, அப்படியே நெற்றியில இப்ப நீங்க வச்சிருக்க மாதிரி திலகம் வச்ச மாதிரி அப்படியே நடுவுல ஒரு பொட்டு. இங்க பாருங்க, கார் மலர் செங்கமல பைம்போதுங்கிறார். கார்மலர்ங்கிறது கருப்பு குவளை, செங்கமல பைம்போது தாமரை. இது தாமரை குளம் தான், ஆனா இது ரெண்டும் இதுல இருக்கு. இது சிவனுடைய கோயில் தான், ஆனா இதுல அம்பாளும் இருக்கா, சேர்ந்துதான் இருக்கா. இங்க இந்த மலர்ல இந்த கருப்பும்
சிவப்பும் சேர்ந்து இருப்பது போல எங்களுடைய கருப்பியும் உங்களுடைய சிவப்பனும் சிவப்பனும். சேர்ந்து இருக்கிறார்கள். அதுவும் அந்த இயற்கையை வர்ணிக்கும் போது நமக்கு இந்த காட்சி நமக்கு கிடைக்கிறது. பங்கைய பூம்புனல் பொழுது தாமரை குளம்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கம் குறுகினத்தால் அப்படிங்கிறார். அதுவும் கையில் வந்து வளையர் கூட்டமா ஆமா. மொத்த வளையெல்லாம் போடுறது கிடையாது. கலகலன்ட்டு வச்சிருக்காங்க அப்படி. அது ஒண்ணு. இன்னொன்னு, அங்கம் குறுகினத்தாலும் பொழுது நீர் பறவைகள் இருக்கும். நீர்க்கோழி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்படி டக்குன்னு உள்ள போகும். எங்க வெளியில வரும் கண்டே பிடிக்க முடியாது. அப்புறமா அது வெளியில வரும் இன்னொரு இடத்துல இருந்து. இந்த தண்ணீர்ல மிதந்து போகக்கூடிய அந்த பறவைகள் முழுகி வெளியில வரும்போது தலைய ஒரு சிலுப்பு ஆமா சிலிர்க்கும். ஆமா அது மாதிரி இந்த பெண்களும் முழுகி எழுந்திருக்கிற போது அவங்க கூந்தல் அப்படி ஒரு சிலிர்ப்பு சிலிர்த்துட்டு ஆமா. அப்படி எழுந்துக்கிறாங்க. ஆமா. எவ்வளவு அழகு. ரொம்ப ஒன்னொன்னு ரெண்டு பொருள். பின்னும் அறவத்தால் அப்படிங்கிறார். அதாவது பின்னி கிடக்கின்ற பாம்பணிகள் அவனுக்கு. குளத்திலையும் பாம்பு இருக்கு. அரவம்னா ஓசைனும். குளிக்கும் போது இந்த ஓசை, குளிக்கிற ஓசை அதுவும் வச்சுக்கலாம். தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் அப்படின்னும் பொழுது தங்களுடைய மும்மலங்களை நீக்கிக் கொள்ள. அப்ப நம்ம போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா, தீர்த்தத்துல நீராடல் என்பது உடம்பினுடைய அழுக்கு நீக்குவதற்காக அல்ல, சங்கல்பம் பண்ணிக்கிட்டு தான் கோயிலுக்கு போகும், அவனை போய் பார்க்கணுன்றதற்காக. அதை திரும்பவும் இங்க சொல்றார். உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை கழுவும் பொருட்டு வருது ஒரு பக்கம். ஆனா இந்த சங்கல்பம் செய்து கொள்வதற்காக அப்புறம் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போன்று நீங்க அழகா சொன்னீங்க. சொல்லும் பொருளும் என நடமாடும். இது வந்து காளிதாசனும் சொல்றார். ஜெகத பித்தரம் வந்தே அந்த பாட்டுல காளிதாசன் சொல்லும் பொருளும் போல எங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடு. அப்போ அந்த அந்த பொங்கும் நீரும் மடுவும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு. நீரால் சிவ நினைப்பால் உடலில் சில மாற்றங்கள் வரும். அதுதான் அந்த பூரித்தல் சொல்றாரு. பூரித்தல்னா இங்க உடம்பு மட்டும் இல்ல, புலகம் எய்துதல், மனம் புலகம். இப்ப நீங்க நீர்ல குளிக்கும் போது, நீர் நான் சொல்றது தண்ணீர்ல குளிக்கும் போது ஒரு மனசுல ஒரு குதூகலம் ஏற்படுதா இல்லையா? நீர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி உடலை மட்டும் கழுவுவது அல்ல. நம்ம உடலை சுற்றி இப்ப ஆறா சொல்றாங்க இல்லையா, அந்த எனர்ஜி ஃபீல்டு அதையும் அது சுத்தமாக்குகிறது. அதனால்தான் நமக்கு புத்துணர்ச்சி வருகிறது. அதற்கு முகமனாக நமக்கு ஒரு பூரிப்பு வருகிறது. இவ்வளவு செய்தி நம்ம பார்க்க முடியும். குடையும் புனல் பொங்கங்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பல பேரு எனக்கு மனசுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கு, என்னால வந்து வெளியிலேயே வர முடியல, நான் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கேன், இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நம்ம தர்மத்தை படி பார்த்தீங்கன்னா, வீட்டுல பெரியவங்க நீ நாள் ராத்திரி என்ன சண்டை போட்டாலும் அழுது இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் மறுநாள் காலையில பேச மாட்டாங்க. காலையில அதிகாலையில எழுந்தியா, எழுந்து போய் நேரா சுத்தம் பண்ணு. சுத்தம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? முதல் நாள் கோபம், அந்த சண்டை சச்சரவு சஞ்சலம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இன்னைக்கு புதுசா நம்ம நாளை தொடங்குகிறோம் அப்படின்னு இந்த நம்ம தர்மத்தை பழக்கப்படுத்தினார்கள் பாத்தீங்களா? அப்போ பழசு மறந்து போயிடும், பழசுல வேண்டாததெல்லாம் மறந்து போயிடும். புது நாளை புதிதாக ஆரம்பித்து இறை சிந்தனையோடு கொண்டு வர்றது. இதை கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம ஒரு விண்ணப்பமாவே வைக்கலாம். தயவு செய்து மன அழுத்தத்துல இருக்கேன், சோர்வுல இருக்கேன், எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, அப்படி இல்லை, மனம் அழுத்தமா இருக்கா, கிளம்பி வெளியில வாங்க. அந்த 4 அறை செவுறு இருக்கக்கூடிய அறையிலிருந்து வெளியில வந்து ஒரு திருக்கோவிலுக்கு வந்து எல்லாரையும் பார்த்து அடியவர்களோடு, அதுலயும் முக்கியம் என்னன்னா அடியவர்களோடு இறை சிந்தனை உள்ளவர்களோடு பார்த்து பேசி பழகி இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுற பொழுது ரொம்ப சுலபமா அதுல வெளியில வரலாம். அதுவோ திருக்குளம், அதுவோ திருத்தலம், அதுல நீராடுபவர்கள் அனைவரும் சிவ நினைப்பிலே மூழ்கி கிடக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் ஒரு குளத்துல மூழ்கித்தான் இருக்காங்க. அவங்க வந்து நீராடும் போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குளத்துல நீராடினா நமக்கு நல்லது. அடுத்தது இந்த பயணம் போறதையும் நம்ம தர்மம் அதிகமா சொல்லியிருக்கு இல்லையா? யாத்திரை செல்லக்கூடியது அப்படிங்கிறது ஆன்மீக இதை வந்து இப்ப சுற்றுலாவா மாற்றிட்டாங்க. திருத்தலங்களும் திருக்கோவில்களும் வந்து நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த இடங்கள். அந்த இடம் வந்து சும்மா சுத்தி பார்க்கிறது அப்படிங்கிறதுல இருந்து மாறி நமக்குள்ளே சுத்தி செய்வதற்கான இடங்கள் என்பதை புரிந்து கொண்டோமே. ஆனால் அதிலும் இந்த மாதிரி பாடல்களையும் மனசுக்குள்ள சிந்தித்து கொண்டே போனால் இன்னும் அது அதிகமான பலனை எல்லாருக்கும் தெரியும். மாணிக்கவாசகருடைய வேண்டுதலே அதானே, நான் பார்த்த உன்னுடைய அழகு திருக்கோலத்தை இந்த உலகோரும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய பரோபகாரத்தோடு தான் இதை அருளி இருக்கின்றார். அதை பற்றி இன்னும் நிறைய சிந்திக்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி.